தக்காளி ஊறுகாய் இந்த மாதிரி செய்யும்போது சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு தக்காளியை போட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ தக்காளியை எடுத்து அதில் உள்ள தோலை எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வரும். இதே மாதிரி எல்லா தக்காளியில் உள்ள தோலையும் எடுத்துக்கலாம். தக்காளியில் உள்ள தோலையுமே எடுத்தாச்சு. இப்போ குட்டி குட்டியாக இதை கட் பண்ணிக்கலாம். இல்லை மிக்ஸி ஜாரில் கொரப்பாக அரைச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு மிச்சம் உள்ளதை நீங்கள் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா தக்காளியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா தக்காளியுமே கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பொடி நுணுக்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரியணும். நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாவை கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா நுணுங்குறதுக்கு வரும். 50 ml நல்லெண்ணெயும் 50 ml ஆயிலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயிலேயே மொத்தமாக செய்கிறதுனாலுமே செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு நான் எவ்வளோ தக்காளி எடுத்துக்கேன்னா 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கான மசாலா அளவுகள் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை அதிகப்படுத்திக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பொடி ரெடி பண்ணியாச்சு. இதையும் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடிக்கடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஊறுகாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வரும். இப்போது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது இந்த ஊறுகாயோட டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சமாக சென்டருக்காக தக்காளி எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் மட்டும்தான் வரணும். அப்படி எண்ணெய் மட்டும் வந்தால் தான் தக்காளி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த தண்ணியோடு சேர்ந்து வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தக்காளி ஊறுகாய் வேகணும். இது ரெடி ஆகலை. இதோடு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும், ரொம்ப நாளைக்கு வராது. இந்த அளவுக்கு வரணும். எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த தக்காளி ஊறுகாய் 6 மாதம் ஆனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் வர அளவுக்கு அடுப்பில் வச்சு கிண்டுனாலே தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதில் வேறு எதுவுமே கிடையாது. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இது சாதத்து கூட நல்ல சூடாக உள்ள சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.